ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ மணி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே 7:42. சரி, இப்போ இந்த காலையில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்கிறேன். என்னோட 25 வருட வாழ்க்கையில் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக போகிறேன். என் வீட்லேருந்து தேட்டருக்கு என்ன ஒரு 5-10 நிமிஷம். இப்போ மணி ஸ்டில் கொஞ்சம் டைம் இருக்கிறனால நம்ம போய் ஒரு வயிற்றுக்கு ஒரு ஃபுட்டை போட்டுட்டு அப்புறம் நம்ம தேட்டருக்கு போவோம். என்ன படம்னு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா தக்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக போகிறோம். இந்த படத்துக்காகவே நான் வந்து 1 டே ஆஃப் போட்டிருக்கேன் வேலை இடத்துல. பார்ப்போம். இது இன்னும் எங்கள் வீட்டில் தெரியாது. எங்கள் டேடிலாம் தெரிஞ்சால் அதோட இந்த வீடியோவில் எண்டில் எனக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்திரி வரும். போஸ்திரி இப்போலாம் அதனால ஆனாலே ரொம்ப வாய் வளருதுங்க. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிடுவார் எங்கள் டேடி. அதோட அது அடுத்த வீடியோவில் வரும். அதனால் நான் எதுவும் ஒன்றும் சொல்லலை. மேபி இந்த வீடியோ பார்த்து எங்கள் அப்பா தெரிஞ்சுக்குவார். அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். கம்மியாக இருக்கியா காலையில் சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு போக வேண்டியதான். எங்கள் ஏரியா ராஜன் அண்ட் த கேங் எல்லாம் முன்னுக்கு இருக்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஃபெலோஸ். சாப்பிட்டு ஆக்சுவலி நான் எல்லாத்தையும் சொன்னேன், ஷோர்ட் டைம் சொல்லலை. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே, அதாவது எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா மலேசியாவில் பினங் என்ற ஒரு ஸ்டேட்டில் நான் வந்து சிம்பாம்பாட்டில் இருக்கேன். ஸோ நான் வந்து மெயின் லைனில் இருக்கேன். வந்துட்டு இயோன் அல்மான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து படம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஷோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட்னா காலையில் 9 மணிக்கு. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே போக கரெக்டாக இருக்கும். கிட்ட தான் போயிட்டு இதோட நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். இன்னொன்று மேட்ரு என்னன்னா காய்ஸ், வந்து பின்னங்கில் வந்துட்டு 2 இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இருந்துச்சு ஆக்சுவலி. ஒன்று வந்து நான் இப்போ எடுத்துருக்கிற இயோன் அல்மாலையும், அப்புறம் வந்துட்டு பின்னங்கில் ஃபர்ஸ்ட் அவென்யூவில் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே விட ஐலண்டில் இன்னும் பயங்கரமாக இருக்கும், செலிப்ரேஷன்லாம் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு டக்குன்னு. நம்மளோட வேகமாக இருக்காங்க. அதனால் அங்கே டிக்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, அதனால தான் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது. சரி, இங்கேயும் பார்த்தேன் டிக்கெட் இருந்துச்சு, கொஞ்சம் பின்னாடி தான் இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு முன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 rows அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போனா அதெல்லாம் பார்த்தா கழுத்து வலிக்கும் அப்படின்ட்டு எங்கே பின்னாடி இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது பிஎம்மில் இருந்துச்சு. தென் எடுத்தாச்சு. அங்கே போய்ட்டு உங்களை சந்திக்கிறாங்க. எப்படி இருக்கேன் என்னெல்லாம் தெரில, போய் பார்த்துருவங்களா அங்கே அப்டேட் பண்ணுறேன். காய்ஸ், ஆக்சுவலி நம்ம தேட்டர் முன்னுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி யாரையுமே ஒன்றும் காணும், தேட்டரே இன்னும் திறக்கல. மணி வந்து 8:27. மேபி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து திறப்பாங்க போடுறதுக்கு. நானும் ஆஹா ஓஹோன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே அப்படி ஒன்றும் இல்லையே. பார்ப்போம். மக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துக்கு. கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க போட்டிருக்கு. ஏன்னா பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது படம் அப்படின்ட்டு. செம்ம எக்ஸைட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வேறு பார்க்குறேன்னா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். திறந்துட்டாங்க காய்ஸ், திறந்துட்டாங்க. ஐயோ ஜாலி. ஒரு 1 மணி நேரம் ஓட்டுறோம் வாங்கியிருக்கிறோம். இதெல்லாம் கம்பல்சரியில். வந்தால் இங்கே நம்மளுக்கு இதெல்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஒரு கம்ப்ளீட் மாதிரி ஒன்று இருக்குது. இருங்க நான் காட்டுறேன். சிக்னேச்சரோடு இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்துருக்கு. ஒரு சின்ன போஸ்டர் மாதிரி அதில் கமல் சைனோடு இருக்குது. சூப்பர் 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 சூப்பர். காய்ஸ், படம் சூப்பராக இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது படம். ஆக்சுவலி வேற மாதிரின்னுவாங்களே, இது உண்மையிலேயே வேற மாதிரி இருக்குது படம். போய் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ என்ன மாதிரி சிம்பு ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் படம் எண்டில். அது என்ன நீங்கள் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா
அதான் சொன்ன மாதிரி தான், வேற மாதிரி போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒர்த்து படம், செம்ம ஒர்த்து, கொடுக்குற காசுக்கு செம்ம ஒர்த்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா லீவெலாம் போட்டு வந்து எடுத்திருக்கேன், அதுக்காகயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video.